ஹலோ மீட் மிஸ் மித்னு நான் தான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியாலிட்டி வெர்சஸ் ஒரு கனவு உலகம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ஜென்னி ப்ரோவோட ரீல்ஸ்க்குலாம் ரியாக்ட் பண்ணி, சும்மா அவரோட ரீல்ஸு கான்செப்ட் மட்டும்தான் நம்ம ட்ரால் கூட இல்லை, சும்மா நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு டோனில் எல்லாமே எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ண போகலாம். வித் ஹிஸ் மாம் அண்ட் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. ஓ, அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கா. ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். ஓ, இப்போ தான் இன்ட்ரோவே பண்ணுறீங்களா அம்மா கிட்ட? எடுத்தோடனே அம்மா கிட்ட அம்மா இவன் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிற அளவுக்கு தெரியும் இருக்கா உங்களுக்குலாம்? அம்மா நீ 10 ரூபா கொடுத்தல, அதில் 2 ரூபா நான் ஆட்டையை போட்டேன்னு சொல்கிற கூட இப்போ வரைக்கும் நான் பயப்படுவேன். யூ டிசர்வ் பெட்டர், டோன்ட் செட்டில் ஃபார் திஸ். மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டாங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்று கூட்டின்னு வந்தீங்க. இந்த ஏதோ ஒரு படத்தில் வருமே, அது ஒரு இது ஒன்று கூட்டின்னு வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ டக்குன்னு மறந்துச்சு. என்னம்மா இது? அவளை எப்படி நீ ஹர்ட் பண்ணலாம்? அதுவும் அவள் இருக்கும்போது நீ சொல்லாமா? பேசிக் இங்கீத சங்கீதம் எதுவுமே இல்லையா? நீ தானே சொல்லி கொடுத்து வளர்த்தன, நீ அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு மனிதர் தனக்கான பெண்ணை டிஃபெண்ட் பண்ணுறது அது நல்ல விஷயம் தானே. அதை தானே அவர் பண்ணுகிறார். அம்மாவாக இருந்தாலும் இப்படிலாம் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நல்ல விஷயம் தான். மாம், ஓ சாவேஜ் மாம், ஏய் உங்ககிட்ட பேசலாம், நான் அவகிட்ட பேசுகிறேன்டா. காலகாலமாக டைனோசர் காலத்தில் ஒரு அம்மா அப்பா ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு அம்மா. அப்போது அந்த டைனோசர் அம்மா கிட்ட ஒரு டைனோசர் குட்டி வந்து அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிச்சான். சரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டுவானா அந்த பெரிய அம்மா டைனோசர் சொல்லிச்சான். அந்த டைனோசர் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டின்னு வந்துச்சான், கேர்ள் ஃப்ரெண்ட் டைனோசரை. அப்போது அந்த அம்மா டைனோசர் சொல்லிச்சான், ஏய் ஏன் நல்லா தானே இருக்கு நீ, ஏன் இப்படி வந்து மாட்டிக்கின அப்படின்னு அந்த கேர்ள் டைனோசர் அந்த அம்மா டைனோசர் சொல்லிச்சான். அப்போது அந்த பையன் டைனோசர் சொல்லிச்சான், அம்மா கொஞ்சமாக அறிவு இருக்கா, நீ தான் கூட்டுற சொல்லிட்டு இப்படி அசிங்கப்படுத்துறியா, என்னம்மா அது நியாயமா? அப்போ அந்த அம்மா டைனோசர் சொல்லிச்சான், டே நான் உங்ககிட்ட பேசல, அந்த கேர்ள் டைனோசர் கிட்ட பேசுகிறேன், அந்த மருமகள்கிட்ட பேசுகிறேன். ஆனால் அந்த டைனோசர்லாம் மீட்டிராய்டு ஆஸ்டிராய்டெலாம் அடித்து இந்த உலகத்தில் வெடிச்சு அழிஞ்சிருச்சான். அப்போ என்னாச்சு, அந்த ஜோக்கும் அந்த டைனோசர் கூடயே அழிஞ்சிருச்சான். அந்த ஜோக்கை தோண்டி புதைச்சி எடுத்த ஜோக்கை மறுபடியும் கொண்டு வந்து ரீக்ரியேட் பண்ணி காமிச்சதுக்கு She loved. இவளும் சிரித்தாள் அவளும் சிரித்தாள். நடுவில் ஒரு ஆண்மகன் வெக்கப்பட்டு கொண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே ஒரு ஆண்மகனுக்கு பெஸ்ட் ஃபீலிங் இதுதான். அவங்க அம்மாவும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்று சேர்ந்து இந்த ஆண்மகனை கலாய்க்கும் போது வெளியே அப்படியே சீன் போட்டுப்பாங்களே தவிர்த்து உள்ளுக்குள்ளலாம் அது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அப்பா நம்ம அம்மாவும் ஒய்ஃபும் ஹாப்பியாக, அது பாய்ஸுக்கு அது ஒரு பெஸ்ட் ஃபீலிங். உங்களால் ரிலேட் பண்ண முடியுமான்னு தெரில. பட் ஹீ இஸ் ஹாப்பி வென் சீயிங் தெம் லாஃபிங் டுகெதர். நான் சொன்னேன்னா கான்செப்ட்லேயே அந்த பாயிண்ட் வச்சிருக்காரு பாரு. மாம் யூ போத் லுக்கிங் பியூட்டிஃபுல் டுகெதர், ஸ்டே ஹாப்பி. இதை மட்டும்தான் வந்து அந்த அம்மா டைனோசர் சொல்லலை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த மீட்டராய்டெலாம் வந்து அடிச்சிருச்சு. அம்மா டைனோர் நெத்தி போட்டுலேயே அடிச்சுது, பொழிச்சுன்னு இந்த ஜோக்கெலாம் பண்ணுவியா அப்படின்ட்டு. அப்போ அந்த ஜோக் அழிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அம்மா டைனோர் இதை சொல்ல. அப்போ இது புதுசாக தான் இருக்குது. யூ போத் லுக்கிங் பியூட்டிஃபுல் டுகெதர், ஸ்டே ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிட்டாங்க. ஓகே குட். ஒரு தேங்க்ஸ் மாம், லவ் யூ மாம், அவ்வளோதான். நம்ம கிளைமேக்ஸ் வந்துச்சு. ஒரு படம் பார்த்து முடிச்ச ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லை? கடைசியில் கிளைமேக்ஸில் கூட லவ் யூ மாம், லவ் யூ மோர் அப்படின்னு அவங்க அனுப்பணுமே. இவர் லவ் சொன்னாலே ஆப்போசிட்டில் இருக்கவங்க லவ் யூ மோர்னு சொல்லணும். அதுதான் எழுதப்படாத விதி. இது என்ன வருமானு தெரில. ஓ, அவங்க அம்மா சொல்லலை லவ் யூ மோர் மைசன் அப்படின்ட்டு. இதுதான் கிரியேட்டிவிட்டிங்கிறது. அவர் சொல்கிறார் லவ் யூமா பட் ஐ லவ் யூ மோர் அப்படின்னு பொண்டாட்டிட்டு சொல்கிறாரம்மா. இதைத்தானே வேணாங்கிறது. எண்ட் ஆஃப் த டே இப்போ தானே அம்மாவும் பொண்டாட்டி சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஈகோ வந்து கிளாஷ் ஆக விடாமல் நம்ம தானே பேலன்ஸ் பண்ணணும். எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு 2 பேத்துக்கும் புரிய வைக்கணும். நீங்கள் 2 பேரும் எனக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு லவ் யூ மோர் அங்கே தான் கிளாஷே ஆகும். இல்லை இது லவ் யூ மோர், இது லவ் யூ அப்படின்னாலும் கிளாஷ் ஆகும். இது பண்ணாலும் தப்பு தான், இது பண்ணாலும் தப்பு தான், இவங்க பண்ணாலும் சரி தான், இவங்க பண்ணாலும் சரி தான், இவங்களும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், இவளும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இப்படி இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது நண்பா. பாட்டிக்கிட்டே நண்பா ஹே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மறைச்சாங்களாம். இவர் வந்து அப்படி வைக்கப்பட்டுக்கினே அப்படி நெஞ்சுக்கிட்டு போயிட்டு. எங்கள் அம்மாலாம் தொடப்பக்கட்டி எடுத்து மூஞ்சி மேலேயே வச்சு மாஞ்சு போட்டு தேய்ச்சி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், அது ப்ராக்டிகாலிட்டி. இது வந்து பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் கிரஷ் ஷீ இஸ் லுக்கிங் ஸோ டல். வந்து சோகமாக இருக்காளாமா. ஓகே. ஏய் என்ன பாட்டு இது, நல்லா இருக்கே. என்ன பாட்டு நேம் தெரியல, நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். அந்த பாட்டு நல்லா இருக்குது, அதை விடுங்க.
ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் மை பேரண்ட்ஸ் ஹாப்பி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதனால தான் சோகமாக இருக்கலாமா. இவர் காஸ்ட்யூம்லாம் பார்த்தா அந்த பொண்ணு இவங்களும் வெளியே போயிருக்காங்க. அப்போ சடனாக அந்த பொண்ணு சோகமாக இருக்குது. அப்போ சம்மந்தமே இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா எப்படி ஹாப்பி ஆக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி அழுதுருக்கு. அப்படின்னா 23 வயசு ஒரு 25 வயசு இருக்குமா நீங்கள் வெளியே போகும்போது 25 வயசுக்கு வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா உங்களால் கொஞ்சம் கூட அப்பப்போ ஹாப்பியாக வச்சுக்க முடியலன்னா அப்போ உன்னால தான் அவங்க ஹாப்பியாக இல்லை, நீ வீட்டை விட்டு கிளம்பு, இல்லாட்டி எங்கேயாவது நீ தான் அவங்கள பிடிச்ச தர்த்தரண்டி போய் தொலைடி அப்படின்னு நானாக தான் சொல்லி முடிச்சுட்டு அதை அப்படியே ஃபன்னாக கொண்டு போயிருப்பேன். இவர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பரவாயில்ல, ஏதோ ஒரு ஐடியா கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் அவங்க அம்மா அப்பா ஹாப்பி ஆக்குனா நல்லது தானே. பாப்பா என்ன ஐடியா கொடுக்குறாருன்ட்டு. இட்ஸ் ஸோ சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவாக சொல்கிறா, சிம்பிளுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், ஐடியாவை சொல்ல மாட்டேங்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மேக் மீ தேர் சன் இன் லாவா. நண்பா நான் ஒன்று சொல்லிட்டா, எதாக இருந்தாலும் டேரெக்டாக ப்ராக்டிக்கலாக டீசெண்டாக அப்ரோச் பண்ணி பழகிறீங்க. அது சால சிறந்தது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஒரு பொண்ணு இருக்கா இல்லை ஒரு பையன் இருக்கான், நீங்கள் ஆப்போசிட்டில் அவங்க அப்ரோச் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் இப்படி இருக்காங்க, எனக்கு இந்த தாட் இருக்குது, உங்கள் மேலே இப்படி ப்ரொசீட் பண்ணலாமா, ஃபர்தராக வீட்டில் பேசலாமா, என்ன உங்களுக்கு ஓகேவா இல்லையா, ஓகேனா ஓகே, இல்லைனா இல்லை, அவ்வளோதான். அப்படி போகிறது ஃபார் பெட்டர் நண்பா. இந்த க்ரியேட்டிவாக பண்ணுறோம் அப்படின்னு இந்த கிரஷ்கிட்ட போய் என்னையே பேசாமல் அவங்க மருமகன் ஆக்கிறே அப்படின்னு நம்ம க்ரியேட்டிவாக சொல்ல, ஆப்போசிட்டில் அவள் க்ரியேட்டிவாக கவுண்டர் கொடுக்குறங்கிற பேரில் எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளையை தான் பார்க்குறாங்க, ஆம்பளையை பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவள் ஏதாச்சும் கவுண்டர் கொடுக்குறங்கிற பேரில் இதை ஏதாச்சும் டச் பண்ண, இந்த க்ரியேட்டிவிட்டினஸ், இந்த கற்பனைத்தனம் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னா இந்த மாதிரி பல மொக்கைகள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் நண்பா. ப்ராக்டிக்கல் ப்ளஸ் ரியாலிட்டியில் இருந்தோம்னா கொஞ்சம் நம்ம தன்மானத்தையும் மானத்தையும் செல்ஃப் லவ்வையும் டீசெண்டாக காப்பாற்றிக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த முறை முறைக்கிறா என்ன ப்ரோ உங்களுக்கு குறைச்சல், ஏன் இவ்வளோ இன்டெரக்டாக அப்ரோச் பண்ணுறீங்க, அவங்களுக்கு புரியாதாமா, முறைப்பாலாமா, அவங்க அம்மா அப்பாவையும் நீ ஹாப்பி ஆக்க மாட்டேங்கிற, இவனையும் ஹாப்பி ஆக்க மாட்டேங்கிற, யாருக்காச்சும் அந்த ஹாப்பினஸ் கூடமா என்ன இப்போ என்ன. அது ஆக்சுவலி குட் ஐடியா தான். அதனால தான் நான் வந்து அப்படியே என்ன இது என்ன நண்பா, நான் நிஜமாலுமே ஒரு பயம் வராதோ, நம்ம தான் பயந்துக்கிறோமோ. இங்கே பாருங்க, ஐ லவ் யூ அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணும், என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணுற வரைக்கும் பயம் இருக்குமே. மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் இட்ஸ் அ குட் ஆப்ஷன் ஒன்லி, அதனால தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எப்படி போடுறீங்க. நம்மளால தான் ஒன்றும் போட முடியல, விட்டு சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்கிறேன். அந்த பொண்ணே சொல்லிட்டா எஸ் இட்ஸ் ரியலி குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எடுத்தோடனே முறைக்கிறதுக்கு பதிலாக எடுத்தோடனே சொல்ல மாட்டாங்க மேடம், இங்கே வா நீ என் வாழ்க்கையில் ஒரு 15 செகண்டை நீ வேஸ்ட் பண்ணிட்ட, இங்கே வா நீ அப்படின்னு குடுமையை பிடிச்சிருத்து நானாக இருந்தா ஏன்டி சொன்னோடனே சொல்ல மாட்டியா, நான் சொல்கிறதே இப்படி சொல்கிறேன் டேரெக்டாக சொல்கிறதுக்கு பதிலாக சுற்றி வந்து மூக்க தொட்டுவா, அதுக்கு மேலே பலாட்ரு. அந்த மொமெண்ட்டில் வந்து க்ரஷ் டர்ன்ஸ் லவ்வா. இது யாருமே கண்டுபிடிக்கல. நாசா விஞ்ஞானிகள் கூட ஒருத்தங்க ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அது லவ்வா மாறுங்கிறது தெரியாது. அப்போ தான் க்ரஷ்லேருந்து அது லவ்வா மாறுங்கிற அந்த ஒரு மீசை அரும்பும் காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த கேட்டர்பில்லர்லாம் ஒரு பட்டர்ஃப்ளையாக உதிர்க்கும் காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காதல், அந்த க்ரஷ், அந்த ஒன் சைடுங்கிறது அப்படியே 2 பேருக்கும் காதலாக மலர்ந்து 2 பேரும் சண்டை போட்டு 2 பேரும் இண்டிவிஜுவாலிட்டி இழந்து 2 பேரும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி மென்டல் பீஸை கெடுத்து நாசமாக போகிற டேர்ன், அது அப்போ தான் பொறுமையாக தான் அது மலரும் போல். இப்போ தான் மலர்ந்துருக்கு, இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சதை நினச்சி. அட் ஏஜ் 22 ஹே பேபி, 22 வயசில் உண்மையாலுமே குழந்தைதானா நம்ம, 22 வயசில் ஹே பேபியா, ஹே பேபினா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க லவ் பண்ணுறவங்களா தான் பேபின்னு கூப்பிடுவாங்க. இல்லை இந்த ஜென்ரேஷனில் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுது பேபின்னு கூப்பிட்றீங்களா, எனக்கு அந்த ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது எனக்கெல்லாம். அதனால எனக்கு தெரிலடா அந்த பேபிக்கு என்ன அர்த்தம்ட்டு. நாங்களாம் எங்கள் ஜென்ரேஷனில் அதுவும் வாய் வராது, சொல்லுமா வாமா போமா, அதுதான் எங்களோட அதிகபட்ச அந்த மா MA மா, அதுதான் அந்த அதிகபட்ச லவ்வாகவே இருந்துச்சு. இப்பயும் அப்படி தான் இருக்குது. பேபி அப்படி தான் இருக்கும் இப்போ இருக்குது, எங்களுக்குலாம் அப்படி தான்ப்பா இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப இன்டிமேட் ஆனால் அதுக்கப்புறம் பேபிலாம் கொஞ்சம் ஃப்ளோவில் வரும், அது வேறு விஷயம். ஆனால் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் லவ் ஸ்டோரி, அப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்க, மறுபடியும் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் லவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு கேட்குறாங்களே, இவரே லவ் பண்ணுறாரு, அப்புறம் என்ன லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி. மேபி வெரி சீஸியா, ஏன் சீஸ் பர்கர்லாம் சாப்பிட்றது இல்லையா, சீஸ்னால் நல்லா தானே இருக்குது. மேகி செஞ்சால் அதுக்கு மேலே சீஸை போட்டு ஒரு மிக்ஸ் அடிச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும் சீஸ் மேகி. ஆனால் அதெல்லாம் வேண்டாம், உடம்புக்கு நல்லது இல்லை. பட் சீஸ் நல்லா தான் இருக்கும். என்ன சீஸி இட்ஸ் மேபி சீஸி, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு
கிளம்ஸியாக இருக்கும் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க. உனக்கு நினைவில்லையா அட் ஏஜ் 40, 22லேருந்து ஒரு ஸ்னாப் தான் 40க்கு போயிட்டாரு. அது என்ன கணக்குன்னு தெரியல. 42ன்னு வச்சுருக்கலாம்ல, 22 42 இல்லை 20 40 அந்த மாதிரி ஏதாச்சும் போயிருந்துக்கலாம். பட் ஓகே, அந்த கான்செப்டாக இருந்தாலும் அதில் எக்ஸாக்டாக மைன்யூட் டீட்டெயில்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக 22 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரி, 40ல் என்னாச்சு? ஹி ரிட்டர்ன் பேக் டு ஹோம் ஆஃப்டர் ஒர்க் அண்ட் ஹியர்டு சம்திங். வீட்டிலேருந்து, அதாவது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த ஒரு மனிதர் ஏதோ ஒன்று தன் காதில் விழுகிறத கேட்குறாரு. அப்போ ஆப்வியஸாக அவர் என்ன கேட்டிருப்பாரு? நம் பொண்டாட்டியுடன் நண்பர்கள் இருப்பார்கள, அந்த நண்பர்களுக்கு கால் பண்ணி நம்மளை கழுவி ஊற்றுறத கேட்டிருப்பாரு. இதுதானே உலக வழக்கம், இதுதான் நியாயம், இதுதானே தர்மம், நீதி, நேர்மை எல்லாமே. ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி புருஷனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பொண்டாட்டி என்ன பொண்டாட்டின்னு கேட்குறேன் நான். ஓ, ஷீ இஸ் ரியலி டிஃப்ரெண்ட். இதுதான் ஃபேன்சி வேர்ல்டு போல். இவங்களோட காதல் கதையை பிறந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய அந்த குட்டி குஞ்சான்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்டா கடலில் கை போட்டது வண்டலூர் சொல்லுவோம், ஏதாச்சும் ஃப்ளோவில் சொல்லிட போகிறேன். இதெல்லாம் ஒரு காதல் கதை, இது ஒரு காவியம்னு நினச்சி குழந்தைங்களுக்கு வேறு சொல்லி, என்ன காதல் கதையோ. சரி, ஓகே, நல்லா தான் இருக்கும். ஃபேமிலியோட குழந்தைங்க கிட்டலாம் நான் அவங்க அப்பனை இப்படி லவ் பண்ண, அவங்க அப்பா என்னை இப்படி லவ் பண்ண, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும். லவ் ஸ்டோரியில் லவ் எங்கடா இருக்கும்? லஸ்ட்டு தானடா ஜாஸ்தியாக இருக்கும். அதை பூரா குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். நான் தான் ப்ராக்டிக்கலாக சொல்லிடுவேன்ப்பா. ஹே பாய்ஸ், எனக்கு குழந்தைங்களாம் பிறந்தாங்கன்னா ஹே பாய் அண்ட் கேர்ள், இதில் 18 வயசுக்கு அப்புறம் எங்கள் லவ் ஸ்டோரியை சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக ஒரு ஃபாதராக விலகிப்பேன். 18 வயசு உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் நடந்துச்சு, சும்மா கிண்டல் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டு. ஓ, இவர் அப்படியே காதில் விழுக, இவர் அதை பார்க்க அப்படியே சிரிக்க. வசீகரா படத்தில் வரும்ல, விஜய் சொல்லுவார்ல, நான் கலெக்டராக கையெழுத்து போட அந்த மணி எங்கள் அப்பா டோர் வெளியே நின்று பார்க்க அவர் கண்ணு கலங்க, அவரை பார்க்க நான் கண்ணு கலங்க, எங்களை பார்க்க பியூன் கண்ணு கலங்க, எங்கள் 3 பேர்த்து பார்த்தா அந்த ஒட்டுமொத்த கலெக்டர் ஆஃபீஸே கண்ணு கலங்கி நினைச்சுக்கிற மாதிரி இவங்க காதல் கதை இப்படி ஒரு காவியமாக இருக்குன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ப்ரோ. ஏய், நீ ஏன்டா சிரிக்கிற? சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சேன். யாரு இவ? நீ ஏன்டா சாப்பிட்றேன்னு யாராச்சும் கேட்குறீங்களா? அந்த மாதிரி தான். ஓ, ஐ திங்க் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஓ, 22 வயசுல கேட்டது. ஆடங்க அப்பா, ஒரு வாரணமாயிரம் பார்ட் 2 படம் பார்த்த மாதிரி இருக்குது. மாலினி கிருஷ்ணன், இவர் தான் கிருஷ்ணனோட படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் உங்களோட பர்மிஷனே இல்லாமல் இவர் உங்கள் படத்தை வச்சு ஒரு ஒன்லைன் எடுத்து படமே எடுத்து முடிச்சிருக்காரு 60 செகண்டுக்குள்ள. இது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஒரு காசு செலவாக மிச்சமாக ஏதாச்சும் ஒன்று இருக்குதா இல்லையா? எதுவுமே இது அத்தனை இதையும் பண்ணிட்டு அவ்வளோ டேலண்டட் ஃபெலோஸ்லாம் இருக்காங்க. கௌதம் வாசுதேவன் வந்து ஒரு வாரணமாயிரம் மாதிரி படம் எடுத்துன்னு அதுக்கே அப்படியே பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். என்ன வாட் இஸ் திஸ் யா? ஓ எஸ், மிஸ்டர் ஜெனி. ஆமாங்க, மிஸ்ஸஸ் ஜெனி. பசங்க 2 பேரும் குட்டி ஜெனி, பெரியவங்க வீட்டில் பெரியவங்க பேர் அப்பா ஜெனி, அம்மா ஜெனி, இது தாத்தா ஜெனி, இது பாட்டி ஜெனி. குடும்பம் மொத்தம் உப்மா சாப்பிட்டு தான் வளர்றீங்க மாதிரி குடும்பம் மொத்தம் ஜெனி குடும்பமாக இருக்கீங்க. மிஸ்டர் ஜெனியா, மிஸ்ஸஸ் ஜெனியா. காதல் 40 வயசில் உனக்காக பிறந்தேனே, அந்த காதல். தேடிய பருவங்கள் தேடியே தொலைகின்றதே, வேகத்தின் சுருக்கங்கள் மட்டும் இருக்கின்றதே, வந்ததும் போனதும் கண் முன்னே கருகின்றதே. சரியான பாட்டில் அது. சியான் ரோல்டன். லவ் யூ மோர் கரெக்டாக கேப்சர் பண்ணவே இல்லை. அந்த லவ் யூ மோருங்கிற வார்த்தைலாம் நல்ல வேலை கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு திருப்தியே இல்லாமல் இருக்கும். அவங்க எப்பயுமே அந்த லவ் யூ மோர் தான். லவ் யூன்னு சொல்லிட்டாலே எங்கள் லவ் யூ மோர், தயிர், வெண்டைக்காய் குழம்பு, பூட்டு கொட்டு, அது வந்து கூட்டு பொரியல் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் படையல்றா லவ்னா. ஒரு லைஃப்னா ஒரு வெஜ் மீல்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு திருப்தியாக சாப்பிடணும், அப்படி இருக்கணும் ஒரு லைஃப்னா. இன்னொரு கான்செப்டாக இருக்கா, நிறைய ரீல்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சோம் போலே. ஆஃப்டர் லாங் டைம் மீட்டிங் சம்மன் ஹூ இஸ் எவரிதிங் டு மிஸ் த பாஸ்ட். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களை கழட்டி விட்டு ரொம்ப நாள் நீங்கள் லவ் பண்ண காதலியை மீட் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் ஹாய் சொல்கிறக்குள்ளே அவள் கிளம்பி ஆடி கார்லேயே கிளம்பி போயிடுவா போல புருஷன் கூட. ஒருத்தி மீட் பண்ணுறீங்க ரொம்ப நாள் கழிச்சு, டக்குன்னு பார்க்குறீங்க ஐ கான்டாக்ட் இருக்குது. யூ ஆர் லெஃப்ட் வித் 2 ஆப்ஷன்ஸ் தான். ஐ வில் டெஃபினெட்லி ஃபாலோ ஆப்ஷன் 2 தான். ஆப்ஷன் 1 இவரை மாதிரி யோசிச்சு கை காரெலாம் ஹை, ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2
பார்த்துட்டோம் பார்க்காத மாதிரி போயிரு அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். நல்லா ஆப்ஷன் 2 தான் டெஃபினெட்லி. பட் இவர் பொறுமையாக இருந்துச்சு. அவ்வளோதான். அவள் கிளம்பி வீட்டுக்கு போய் ஃபஸ்ட் எய்ட் கொண்டாடி குழந்தை பெற்று குழந்தைக்கு பேர் வைக்கும் போது தான் நீங்கள் கை காமிக்கா ஃபுல்லாக முடிப்பீங்க போல. பொறுமை எவ்வளோ எம்பிட்டு பொறுமை நண்பா. ஏய் ஹாய் அவ்வளோதான். அது வேண்டாம். என்னது ஹாயின்னு சொல்லிட்டு என்னவோ இப்படி வரல, இப்படி சொடக்கு எடுத்தீங்களா? நான் கூட ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எக்ஸை வேறு மீட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஏதோ கையெல்லாம் இப்படி சொடக்கு எடுக்கிறேன்னு இப்படி கையை எத மாட்டேன். என்னமோ சிக்னலுக்கு இது காட்ட வராரா? இப்படி பண்ணி இப்படி பண்ணால் ஹெல்ப் மீ எமர்ஜென்சி ஐம் ஸ்டக்குன்னு சொல்கிற மாதிரி ஏதோ இந்த கட்ட வரல நடுவில் வச்சு சொடக்கு எடுத்தீங்களா? நான் டக்குன்னு ஏதோ சிக்னல் ஏதோ இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வரீங்களா, இல்லை உங்கள் எக்ஸுக்கு ஏதாச்சும் சொல்ல வரீங்களா அப்படின்ட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன். தட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட் ப்ரோ. பட் உங்கள் கான்செப்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் புரியுது. வாங்க போகலாம். நீ எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்க? ஐ டோன்ட் நோ வை பட் வி போத் லைக் டு ஈச் அதர். என்னத்தை போய் சொல்லிட்டீங்க? நல்லா தானே இருக்கீங்க. அப்படியும் பார்த்தாலும் நல்லா இருக்கேன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறது அது ஒரு ஃபார்மாலிட்டி தான். பட் அந்த குட்டி குட்டி ஃபார்மாலிட்டிஸ்குள்ளே குட்டி குட்டி அழகான விஷயம் இருக்குது. இந்த உலகத்தில் யார் எப்போ கால் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த வாழ்க்கையை மாய்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் வருது. அதை இங்கிலீஷில் வேறு சொன்னால் இவனுங்க ஏதாச்சும் ஸ்ட்ரைக்கு கீக்குமானுங்க, இந்த யூடியூப் காரணங்க அவனுங்க காதில் இது விழுந்துற போது நமக்குள்ளே இருக்கட்டும், இந்த உயிர் மாய்த்து விடலாம் அப்படின்னு எனக்கு எண்ணங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வருது. அப்போ யாராச்சும் கால் பண்ணுறாங்க, என்னடா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அவள் தான். அதுக்குன்ட்டு உடனே நல்லா இருக்கியா? இல்லை நான் நல்லா இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன், வைரல் ஃபீவர், விட்டு ஃபீவர் வருது, ப்ளீஸ் கொஞ்சம் செலவாகும், நீ தான் செலவு பண்ணு, அதான் சொல்ல முடியுமா? ஸோ இந்த உலகத்தில் சொல்லப்படுற மிகப்பெரிய பொய்யே இதுதான். அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் இல்லை, யார் எல்லாத்துக்கிட்டையும் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு பொய். இட் ஹேப்பன்ஸ். அது அவ்வளோதான். இதெல்லாம் ரியாலிட்டியாக அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். என்னத்தை இப்போது உடனே அவளே சொல்கிறானா நம்ம 2 பேரும் பொய் சொல்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ பேட்சப் பண்ணி மறுபடியும் லவ் பண்ணி தொலைய வேண்டியதான். எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணி ஷிட். ஓகே, ஐ நீட் டு கோ பை. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஃபேண்டசி வேர்ல்டு, ஃபேன்சி வேர்ல்டு, இந்த ரியாலிட்டி வேர்ல்டு, ப்ராக்டிகாலிட்டி வேர்ல்டு, இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இந்த ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறாங்களே, அது உண்மையிலுமே அந்த சுச்சுவேஷனில் நம்மளை நின்று யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்ட் தான். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி மீட் பண்ணுறது, இந்த உலகத்தில் ஏற்றுக்க முடியாத சில விஷயங்களில் நம்ம கூட தி க்ளோசஸ்ட்டாக இருந்த பர்சன் ஒரு நாளைக்கு ஸ்ட்ரேஞ்சராக மாறுறது, அவங்கள பார்க்கும்போது அது ஹிட் ஆகும். அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ரொம்பவே. அது உண்மைதான். முடிஞ்சிருச்சு. ஹவ் யூ எவர் ஃபேஸ் திஸ் பெயின்? கமெண்ட் எஸ்லாம் போட்டிருக்காரு. விட்டா போஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள், 18 நாளுக்குள்ளே நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும்னு சொல்லுவார் போல். யார்? சரி, ஓகே. டடாவே சொல்லிக்கிறப்ப நாங்கள் மீட் மிஸ் சும்மா ஜாலியாக ஃபன்னாக அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் அவ்வளோதான். அதை எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த வன்மம் அது எதுவுமே இல்லை. நீங்கள் சிரிச்சிங்களா அவ்வளோதான். வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போய் தூங்குங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான் மேட்ரு. டடாவே டாட்டா பாய்.